வணக்கம். ஒரு 51 நாளைக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்திருந்தேன். மே மாதம் 21ஆம் தேதிக்குள்ள 85 கிலோவில் இருக்கிறேன்னா 70 கிலோவாக மாறுவேன்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்ச் இன்றைக்கி முடியுது. நான் நினச்ச விஷயத்த முடிச்சிட்டேனான்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிருக்கேன். நினச்ச விஷயத்த முடிக்கல. 70 கிலோவுக்கு வரல. எத்தனை கிலோன்னு கேட்டிங்கன்னா 76.5, அதாவது கடந்த ஒரு 51 டேஸில் 8.5 kgs அப்படின்றது ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நான் ஃபாலோ பண்ண டயட்டாக மேபி அது முக்கியமான காரணமாக இருக்கலாம். பட் எதுவுமே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு உடம்பை போட்டு இதை சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி எதுவுமே பண்ணல. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, பண்ணுறத கான்ஷியஸாக பண்ணேன். ஒவ்வொரு செயல்பாட்டையுமே கடந்த ஒரு 51 டேஸில் ரொம்ப கான்ஷியஸாக பண்ணேன். ஃபுட் எடுத்துக்கும் போது கடந்த 51 டேஸில் ஒரு தடவை கூட, ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் டிவி பார்த்துட்டோ இல்லை யூடியூப் பார்த்துட்டோ சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான். ஸோ இதில் ரொம்ப கான்ஷியஸாக அது நமக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு உயிரை நம்ம உயிராக எடுத்து வச்சுக்கிறோம். சாப்பாடு இன்னொரு உயிரை நம்ம உயிருக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். அது என்ன வேணா இருக்கட்டும். அது நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும், இல்லை அரிசியாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். ஸோ அது நமக்காக எனக்காக அது உயிரை கொடுக்க தயாராக இருக்குது. அப்போது அந்த ஒரு ஃபீலிங்கோட அந்த ஃபுட் எடுத்து அதை சாப்பிட்டு ரொம்ப கான்ஷியஸாக எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டு எனக்குள்ளேயே நான் கேட்டுக்கிட்டு ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ இதோட விளைவு கடந்த ஒரு 8.5 kgs அப்படின்றது ரெடியூஸ் ஆகிருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியுது. இது மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். கீழே கொஞ்சம் தரையை தொடர்ந்து சிரமமாக இருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் தொடர்ச்சியாக யோகா அதில் கண்டினியூஸாக பண்ணுறதுனால என்னோடய கான்ஷியஸ்னஸும் ப்ளஸ் ஷார்ப்னஸும் முன்னாடி இருந்ததோட இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக அடுத்த பயணங்களில் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். மெயினாக என்னென்னா, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அந்த விஷயத்துக்காக நம்ம ஃபோக்கஸ்டாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வேலை பார்க்கணுன்னா அது நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். 100% நடக்கலை. எவ்வளோ பர்சன்டேஜ்? ஒரு 70% கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் 30% இருக்குது. அது எப்படி இருந்தாலுமே ரீச் ஆக தான் போகிறேன். அது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு கஷ்டமான ப்ராசஸாக பண்ணி தான் நிச்சயமாக முடிச்சிருக்கலாம். ஆனால் முடிச்சிருந்தேன்னா திரும்பவும் கஷ்டப்பட்டு பண்ணுற விஷயம் எதுவுமே நிலைக்காது. இயல்பாக நடக்கிற விஷயம் தான் நிலைக்கும். ஸோ இது எதுவுமே நான் கஷ்டப்பட்டு பண்ணல. என் உடம்பை வருத்திக்கிட்டு அப்படியே மனசை போட்டு புழிஞ்சு எடுத்து அப்படி நான் பண்ணல. இயல்பாக நடந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக என்னோடய லைஃப்பில் இன்னொரு டைம் 80லாம் நான் தொடவே மாட்டேன். 80 kgலாம் தொடவே மாட்டேன். அது எனக்கு ரொம்பவே ஷுவராக எனக்கு தெரியுது. ஸோ இன்னும் அப்படியே இந்த ஃப்ளோவிலே அப்படியே இயல்பாக போகும்போது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 68, 69 அந்த ஃப்ளோவில் அப்படியே என்னோடய வெயிட் இருக்கும். அது இல்லாமல் ஃபிட்னஸ் அதுவுமே பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கு, சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் கடந்த 51 டேஸில் நான் என்னோடய ஓன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதிக மாற்றங்கள் என்னோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். வேறு என்ன சொல்கிறது? இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்போ வீடியோ போட போகிறேன்னு தெரியல. அதே தான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த வீடியோ யூடியூப்பில் வந்துச்சுன்னா சந்திப்போம்.